வந்துட்டான்னா இந்த கூட்டமே கிடையாது. அல்லேலூயா. 10ஆம் தேதி 11 வந்துட்டான்னா அந்த கூட்டமும் கிடையாது. எல்லாரும் எங்கே போகிறோம்? பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, இசைக்கருவிகளை கொடுத்தார். அல்லேலூயா. துதி ஆராதனை கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல ஜெப விண்ணப்பங்களை கொடுத்தார். அல்லேலூயா. அபிஷேகத்தை கொடுத்தார். சகல சத்தியத்திற்குள் வழிநடத்தக்கூடிய அபிஷேகத்தை கொடுத்தார். கடைசி காலம் என்பதை உணர்த்தினார். கடைசி காலத்தில் நம்ம பரிசுத்தமாக இருந்தால் ஏற்ற காலத்தில் நம்ம என்ன செய்ய விடுவோம்? உயர்த்தப்படுவோம். கடைசியாக இயேசுடைய வருகை சீக்கிரம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் வரப்போகிறீரப்பா, நீர் வரப்போகிறீர். நீர் எப்போ வந்தாலும் உண்மை சந்திக்கனா ஆயத்தம். சொல்லிட்டீங்களா எல்லாரும்? ஆண்டவர் சொல்லிட்டீங்களா? ஏசப்பா, நீங்கள் எப்போ வந்தாலும் சரி அப்பா, உங்கள் வருகைக்கு நான் ஆயத்தம் ஐயா, குடும்பமாக ஆயத்தம் அப்பா. ஆமென். அன்புள்ள ஆண்டவரை நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. உங்களுடைய பாதபடியிலே நாங்கள் வரும்படி எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாருடைய பிரயாணத்தை வாய்க்க செய்யும் ஐயா. இந்த இடத்தை ஜெபிப்பதற்கு கொடுத்த இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதியும் அப்பா. இந்த ஊழியத்திற்காக ஜெபித்த, உழைத்த, கொடுத்த அத்தனை பேரையும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம் அப்பா. இது ஒரு கடைசி காலம், ஆனால் உங்களுடைய கரத்தாலே நாங்கள் உயர்த்தப்பட போகிற ஒரு காலம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற, உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கு ஆண்டவரே. அந்த நன்மைக்காக ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.